ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சார்ஜ் வயிறு சல்லி சல்லியாக வந்தாலும் இதை நம்ம திருப்பி எப்படி இதேமாரி ஜாயின் பண்ணி சரி பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த ஒரு நூல்கண்டு, ஒரு லைட்ரு, ஒரு பேப்பர், பிளாஸ்டிக் கயர் இருக்குல்ல அந்த கவர் ஒன்று, ஒரு சிசர் ஒன்று இருந்தால் போதும். இதை நீட்டாக இந்த வயர் மாதிரியே நீட்டாக ஸ்ட்ரைட்டாக கட்டி நீட்டாக சூப்பராக பண்ணிடலாம். இன்றைக்கி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த வீடியோவில் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏதோ நாங்கள் செய்யணும். நீங்களும் முடிஞ்சால் செஞ்சு பழகிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நூல் எடுத்து இதை டைட்டாக கரெக்டாக அந்த இது இல்லாமல் சுற்றிக்கலாம். இதேமாரி நூலை ரெட்டையாக போட்டுக்கணும். இந்த நூலை ரெட்டையாக போட்டு நல்லா இது மாதிரி டைட்டாக இதே மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றிட்டு வந்துட்டு நல்லா கடைசியில் ஒரு முடிச்சை போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்குமா சுற்றி முடிச்சுட்டு அடுத்து எப்படின்னு அடுத்து சொல்கிறேன். இந்த இதில் கடைசியாக இதை பார்ப்போம். இது முழுசாக சுற்றிக்கலாம். இப்போ நம்ம இதேமாதிரி சுற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெருக்கமாக நூல் கண்டு எடுத்து ரெட்டையாக மடித்து நூல் எடுத்து நல்லா டைட்டாக இது மாதிரி சுற்றிக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் சுற்றி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வயர் இதாக டேமேஜாக இருக்குது. 2 பக்கம் நல்லா டைட்டாக இது மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். நூலை நல்லா இது மாதிரி சுற்றி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. டைட்டாக முடிச்சு போட்டு அடுத்தது சவுக்காயத்தை அதேமாரி கிழித்து நல்லா சுத்த போகிறோம். பாருங்கள், இதேமாரி காயத்தை நல்லா அப்படி இந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு அகலை வச்சு நீளமாக அவ்வளோ நீளத்தை கட் பண்ணிங்க. எவ்வளோ வயரு டேமேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த வயரில் சுத்த போகிறோம். நல்லா இறுக்கமாக சுற்றி இந்த லைட்டரை வச்சு ஸ்கேட் பண்ணி எவ்வளோ பார்ப்போம். ஃபைனாக ராஸ்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இழுத்து டைட்டாக இந்த வயர் எந்த மந்தமாக இருக்கோ அந்த மந்தத்தை அளவுக்கு இந்த வயரத்தையும் நம்ம சுற்றி புல் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக மட்டும் இழுத்து சுற்றி புல் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி காயத்தை நல்லா டைட்டாக அது மாதிரி சுற்றிக்கலாம். நல்லா சுற்றிட்டு அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் காய ஊற்றணும். அப்போ தான் இந்த வயரு மந்தத்துக்கு கரெக்டாக இது பண்ணலாம். அப்படியே ஹீட் பண்ணுவோம். இது மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பண்ணோம்னா நல்லா டைட் ஆகிடும். இப்போ 2வது கோட்டிங் சுற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஹீட் பண்ணி இது பண்ணிட்டு மெல்ட் ஆகிட்டு மீதிக்கு 2வது கோட்டிங் இதேமாரி மெதுவாக இழுத்து சுற்றிட்டு அதையும் ஹீட் பண்ணிட்டா கம்ப்ளீட் ஆகிடும். வேலை முடிஞ்சு. அதேமாரி அந்த பக்கமும் நம்ம பண்ணணும். இது பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் அங்கே பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கோட்டிங் கொடுத்து இப்போ வயரை பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்கா, அழகாக இருக்கா. இதேமாரி யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். அது வரல கிடக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ பிய்யாது வைக்காது. நம்ம எப்படி வளையிறோமோ அதேமாதிரி வயர் மாதிரியே அதுவும் வளையும் வைக்கும். நீட்டாக இருக்கும். ஹீட்டு மட்டும் கரெக்டாக பண்ணோன்னா ரொம்ப ஹீட்டு கொடுத்தாலும் உரியிடும். மீடியமாக ஹீட் கொடுத்து 2 கோட்டிங் சுற்றிக்கிங்க. அப்படின்னா பென்சிங் செய்யலைன்னா இன்னொரு கோட்டிங் கூட சுற்றினா இன்னும் நல்லாவே இருக்கும். அதேமாதிரி நம்ம இந்த பக்கம் சுற்ற போகிறோம். சுற்றிட்டு ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் நம்ம சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இவன் ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இந்த பக்கம் கோட்டிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமாக ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதில் மட்டும் 3 கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கோட்டிங் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதேமாரி சுற்றணும் அப்படின்னு நினச்சி இதில் இப்போ ஒரு கோட்டிங் சுற்றிட்டுருக்கோம். 3வது கோட்டிங் ஹீட் பண்ணி அதேமாரி வந்துடும். இப்போ இது சார்ஜ் வயர் மாதிரி இருக்குங்களா, அதேமாரி இங்கேயும் சுற்றி விட்டுக்கலாம்.
கடைசி ஃபைனலில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு 2 பக்கமும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஃபைனலாக இது மாதிரி தான் இருக்கும். வயருக்கா அதுக்கு சேமாக இருக்கா, எப்படி வச்சாலும் வளையும், இது ஒன்றாலும் வளையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக தேவையாகும். இதே கொஞ்சம் இந்த இதுக்குள்ளே போகிறது மாதிரி வயர் சில்வு இருந்தால் எடுத்து போட்டிங்கன்னா இதுக்கு நூலை மட்டும் சுற்றிட்டு இந்த காயிரம் சுற்றாமல் வயர் சிலிவை வச்சு இது மாதிரி ஹீட் பண்ணால நல்லாவே செட் ஆகிக்கிறான். இப்போ நம்ம வயர் சிலிவு இல்லாதனால இது மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்து நல்லா சுற்றி ஹீட் பண்ணியிருக்கான். பிரிஞ்சே வராது, எப்படி வேணால் வளர்த்திக்கலாம், எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். நீட்டாக வயர் மாதிரியே இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சல்லி அந்த போதில் அது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஆனால் அந்த வயர் மட்டும் பிஞ்சு இருக்கனால நமக்கு அசிங்கமாக இருக்கும். அதை இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா வயர் மாதிரியே இருக்கா, ஓரளவுக்கு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி பயனுள்ள வீடியோவை நீங்களும் பாருங்கள். இது மாதிரி எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.